அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நியூஸ் 18க்கு பிரத்யேக நேர்காணலை அளித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். விஜய்க்காக ரசிகர்கள் கூடுவதை வைத்தோ கருத்து கணிப்புகளை வைத்தோ அவருக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது ஓட்டாக மாறும் என்றெல்லாம் கூற முடியாது அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். இதனை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அது வெறும் ரசிகர்கள் கூட்டம் என்று அதை கடந்து சென்று விட முடியாது. ஏன்னா நீங்க இப்ப சமீபத்துல நிரூபிக்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் அவருடைய குரல்ல சொல்வதாக இருந்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு ஓட்டு வங்கியாக அது இல்லை என்று சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுதான் முதல் தேர்தல், அவர்களுக்கு கன்னி தேர்தலும் கூட. ஆனா நீங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விருப்ப மனு வாங்குவதற்கு குவிந்த கூட்டமே ஒரு சாட்சி. அது ரசிகர்கள் கூட்டமா, அவர்கள் தொண்டர்களாக மாறிவிட்டார்களா, அவர்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்கான சாட்சியும் அந்த கூட்டம் தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு அவர்கள் ரசிகர்கள் அப்படிங்கிற தளத்திலிருந்து நீங்க நேற்று வரை ஜனநாயகன் படத்தை வரவேற்று போஸ்டர்களும் பதாகைகளும் ஒட்டிய அந்த பெருங்கூட்டம் இன்றைக்கு விசில் சின்னத்தை தமிழகம் முழுவதும் சூரலம்பரமாக வரைஞ்சிருக்காங்க. விசில் சின்னத்தை ஒரு போஸ்டராக ஒட்டுறாங்க. சோ அந்த கூட்டம் ரசிகர்கள் என்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலையை நோக்கி ஒரு பரிணாமம் அடைஞ்சிட்டு போறாங்க. ஒன்று. இன்னொன்று, அது ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஒரு ஓட்டாக மாற்றுவாரா என்பது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வதை போல அது ஓட்டு எண்ணிய பின்பு தெரியும். ஆனா அதற்கு முன்பாகவே அவர் ஒரு பெரிய ஓட்டு திரளை திரட்டி விட்டார் என்பதுதான் அவருக்கு கூடக்கூடிய கூட்டங்களே சாட்சி. அதாவது அது கூட்டங்கள் நிறைய வருகிற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமான்னா அவர் எந்த ஊருக்கு போனாலும் இவ்வளவு பெருங்கூட்டம் வர்றாங்கன்னா அவர் மீது தனிப்பட்ட வகையில அவரை ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய சினிமாக்களை பார்த்து அவர் மீது ஒரு தனிப்பட்ட பிரியத்தினால் எழுந்த கூட்டம் அது. இந்த கூட்டம் அவரை தேடி மாவட்டத்துல ஏதோ ஒரு ஊருக்கு வருகிற பொழுதே ஒரு அலைகடலென திரண்டு வர்றாங்கன்னா இந்த கூட்டம் நிச்சயமா ஓட்டு போடுவாங்க. அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய ஓட்டை தன்னுடைய ரசிகர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மக்களுடைய ஓட்டை வாங்குறதுல தான் விஜய் சிரமப்படுவார். பெரும்பாலும் அவருடைய ரசிகர்கள் ஓட்டை அவர் வெகுவாக ஈர்த்து விடுவார் அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து பார்க்கிற பொழுது தோன்றுகிறது. ஏன்னா அவர்களுடைய ரசிகர்கள்ல திமுக, அதிமுக, பாஜக பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு விஜய் ஒரு முதல் தேர்தலை சந்திக்கிறாரு. அவர் ஒரு முதல் தேர்தல் என்பதனால ஒரு கணிசமான ஓட்டை பெறதான் செய்வார். எப்படியும் நீங்க விஜயகாந்த் அவர்கள் வந்தார் கடந்த 2005 கட்சியை தொடங்கி ஒரு 2006 முதல் தேர்தலை சந்திக்கிற பொழுது 8.35% ஓட்டை எடுக்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் ஓட்டு மக்கள் ஓட்டையும் அவர் இருக்கிறாரு. அதனாலதானே உங்களுக்கு அந்த 2006 சட்டமன்ற தேர்தலே ஒரு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காம போகுது. அந்த பிளே இந்த முறை விஜயும் செய்வாரு. விஜய் கணிசமான ஓட்டை எடுப்பாரு. அவரால் வெற்றி பெற முடியுமா, அவர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களால் வெற்றி பெற முடியுமா என்பது வேண்டுமானால் கேள்விக்குறியாக இருக்கலாம். பட் அவருடைய ரசிகர்கள் பெரும்பான்மையான பேர் விஜயை ஆதரிப்பார்கள். அவர் தரப்பு பக்கம் தான் ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத களத்திலிருந்து பார்ப்பது போல தோன்றுகிறது நமக்கு. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.